அடுத்து நம்ம பார்க்க போகிறது லாராவெல்லில் கொரி பில்டர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா CRUD அப்ளிகேஷன் வந்து நம்ம எலக்வொன்ட்டில் உள்ள மெத்தட் படி நம்ம கொரி போட்டு யூஸ் பண்ணோம். எதனால் நம்ம எலக்வொன்ட் யூஸ் பண்ணணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து லாராவெல்லில் வந்து கொரி பில்டர்னா என்ன, நம்ம எப்படி கொரி யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். கொரிலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது வந்து இதில் டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாராவெல்லில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் கொரி பார்ப்போம். ஸோ செலக்ட் கொரி எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம கொரி போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலரில் வந்து இப்போ டிபிக்கான பேக்கெட்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே டிபிக்கான கொரி கொடுத்துருப்பாங்க. நம்ம எந்த கண்ட்ரோலரில் அந்த கொரி நம்ம போட போகிறோமோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிபி பேக்கெட் வந்து நம்ம போட்டிருக்கணும். ஸோ நான் ஏற்கனவே வந்து நம்ம CRUD அப்ளிகேஷன் பண்ணதுலேயே நம்ம வந்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நான் டிபி யூஸ் பண்ண போகிறேன். நம்ம இந்த பேக்கெட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஏற்கனவே செலக்ட் கொரி போட்டு நம்ம இங்கே இதை நான் ஹைட் பண்ணிடுறேன். ஸோ வந்து நான் கான்டாக்ட்ஸுன்ற ஒரு வேரியபிளில் ஸோ டிபியில் டேபிள்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருந்தாங்க. ஸோ டேபிள் அப்படின்ற ஃபங்க்ஷனில் எனக்கு என்ன டேபிள் நேம் வேணுமோ அதை நான் கொடுத்துட்றேன். நான் கான்டாக்ட்ன்ற டேபிள் நேம் வச்சுருந்தேன், கான்டாக்ட்ஸ்னு டேபிள் நேம் வச்சுருந்தேன். இதில் வந்து எனக்கு என்ன டேட்டா வேணுமோ அதை மட்டும் நான் பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. செலக்ட் ஃபஸ்ட் நேம் மட்டும் வரணுன்றதுக்காக ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட். ஸோ இதை எப்படி என்ன டேட்டா ரிட்டர்ன் பண்ணுறதுன்றதை செக் பண்ணுறதுக்காக இந்த கான்டாக்ட்ஸை வந்து நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். டேரெக்டாக அந்த கான்டாக்ட் பேஜை வந்து நம்ம இப்போ கெட் பண்ணுறோம். டேரெக்டாக கான்டாக்ட் பேஜை கெட் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அரேயில் வந்து அந்த டேட்டா வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட் நேம் மட்டும் வருது. இருக்கிற எல்லா 8 டேட்டாவுமே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. எல்லா டேட்டாலையுமே எனக்கு வந்து ஃபஸ்ட் நேம் மட்டும் வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக நான் என்ன காலம் நேம் மட்டும் கொடுத்துருக்கேன். அதனால் எனக்கு அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் வந்திருக்கு. இந்த செலக்ட்ன்ற ஃபங்க்ஷனை எடுத்து நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்து அக்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவுமே இதில் வந்து வந்திருக்கும். ஸோ இப்படி தான் செலக்ட் கொரி அதில் யூஸ் பண்ணுறது. அதில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது இதில் ஃபைண்டுன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து எனக்கு 3ன்னு நீங்கள் டேரெக்டாக கொடுக்கும்போது இந்த டேபிளோட ப்ரைமரி கீ வேல்யூ வந்து ஐடின்னு இருக்கும். அந்த ஐடியில் 3வது டேட்டா வந்து வரும்ன்றது மாதிரி அர்த்தம். அதை எடுத்துக்கிறோம். ஸோ அதை நான் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஐடி 3ன்ற வேல்யூ வந்து உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது கீழே ஸ்க்ரோல் பண்ண சொல்ல நிறையா ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் தனியாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஆர்டர் பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலனா இதில் நீங்கள் ஃபைண்டில் போய் ஆர்டர் பைன்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ஐடியை வச்சு எனக்கு ஆர்டர் பை ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ரீலோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஐடி வந்து அசெண்டிங் ஆர்டரில் தான் எனக்கு வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு இது டிசைனிங் ஆர்டருக்கு நான் மாற்றணும்னா அந்த செகண்ட் பேராமீட்டரில் எனக்கு வந்து டிசைனிங் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நான் வந்து பேஜை ரீலோட் பண்ணுறேன். இப்போ நான் பேஜை ரீலோட் பண்ணிவிட்டு அந்த டேட்டாவை நான் செக் பண்ணும்போது எனக்கு ஐடி வந்து டிசைனிங் ஆர்டரில் வருது. ஸோ அடுத்து இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டுருந்தே போவோம். CRUD அப்ளிகேஷன் மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இதிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இன்செட்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி போவோம். ஸோ இதில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இது ஒர்க் ஆகக்கூடாது. நான் எக்ஸிட் கொடுத்துட்டு நான் இந்த பண்ணி வச்சுருப்போம். ஓகே,
இப்போ வந்து அப்போ இன்செர்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். டேபிள் நேம் வந்து கான்டாக்ட்ஸ் அப்படின்னு. இந்த கான்டாக்ட்ஸுன்ற இன்செர்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்குள்ள நான் வந்து அரே ஆஃப் டேட்டா வந்து நான் பாஸ் பண்ண போகிறேன். இந்த அரேக்குள்ள டைப் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரொம்ப டைம் ஆகுது. ஸோ காப்பி பண்ணிடுவோம். இருக்கிறத நான் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். எது எது தேவையோ நீங்கள் மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் அமுக்குனீங்கன்னா லைன் பை லைன் அது அதாவது எப்படி காப்பி பண்ணுறதுங்கிறத பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது லைன் பை லைன் அது செலக்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த காலம் நேமை மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். காலம் நேம் மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இந்த அரேக்குள்ளே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஷார்ட்கட். டக்குன்னு எப்படி நீங்கள் இந்த டேட்டாஸ்லாம் இங்கே வந்து என்டர் பண்ணுறதுக்கு ஒன்றா டைப் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். ஸோ உங்களுக்கு டம்மி டேட்டா போட்டு கட்டுங்கிறதுக்காக நான் அதை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். இது வந்து பண்ணிக்கணும். இமெயில் ஃபீல்டு மட்டும் @com பிக்சர் test.png வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ரூவா ஃபால்ஸான்றதை செக் பண்ணுவோம். அதை நான் எக்கோ பண்ணிக்கிறேன். கான்டாக்டை நான் கால் பண்ணும்போது எனக்கு டேட்டா இன்சர்ட் ஆகிருக்கணும். பார்த்திங்கன்னா எனக்கு 1 ரிட்டர்ன் ஆகுது. நான் எக்கோ கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே நான் கொடுத்த டேட்டாஸ்லாம் எனக்கு வந்து என்டர் ஆகிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டட் அப்டேட்டட் அந்த டேட்டாஸ்லாம் வந்து உங்களுக்கு விழுகலை. இதுவே நம்ம எலக்வன்ட் யூஸ் பண்ணும்போது அதில் இன்பில்டாகவே அந்த கிரியேட்டட் அப்டேட்டட்லாம் அது காலாக இருந்தது. இதில் வந்து நம்ம தான் தனித்தனியாக ஒவ்வொன்றையும் மென்ஷன் பண்ணணும். கிரியேட்டட் அப்டேட்டட்னு சொல்லி அதோட வேல்யூஸ்லாம் வந்து நம்ம தான் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த டேட்டாவும் உங்களுக்கு விழுந்துடும். ஸோ இன்செர்ட் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்து நம்ம இன்செர்ட்டில் வேறு என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இன்செர்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஆர் இக்னோர்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் வந்து விழும்போது உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் த்ரோ வச்சுன்னா அது அப்படியே அது ஸ்ட்ரக் ஆகி நின்றோம். அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்செர்ட் ஆர் இக்னோர்ன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணும்போது அது இன்செர்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா எரர் மெசேஜ் த்ரோ பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு அது ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்செர்ட் ஆன ஐடி வந்து நம்ம ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னா இன்செர்ட் கெட் ஐடின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக நம்ம லாஸ்ட்டாக இன்செர்ட் ஆன அந்த ஐடியை வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இன்செர்ட்டில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நம்ம இன்செர்ட்டுக்கு அப்புறம் வந்து வியூக்கு போயிடலாம். ஸோ கிரியேட்டுக்கு அப்புறம் ரீடுன்றதுனால நான் செலக்ட் போயிடுறேன். செலக்டில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வேர் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக நான் வேர் கண்டிஷனுக்கே போயிடுறேன். மெத்தட்ஸ் ஓகே, வேர் கிளாஸஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சிம்பிள் வேர் கிளாஸஸ் வேர் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்ன காலம் நேம் அது என்ன வேல்யூங்கிறத செகண்ட் பேராமீட்டராக கொடுக்கணும். ஸோ இந்த வேர் கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மகிட்ட நம்பர் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி எந்த காலம் நம்ம டிஃபைன் பண்ணி வைக்கல. இதை நீங்கள் தனியாக நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வேறு ஏதாவது நம்ம இந்த டேபிளில் இருக்கிறதே நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இங்கே நேம் வந்து லைக் கண்டிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வேர் அண்ட் ப்ளஸ் லைக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிட்வீன் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து லைக் யூஸ் பண்ணி பார்ப்போம். இருக்கிறத வந்து நான் ரிமேக் பண்ணிடுறேன். சரி, ஓரைட் பண்ணிடுறேன். ஓரைட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து பீன்றது மேட்ச் ஆகிற டேட்டாஸ்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே, வர்ற டேட்டாவை பிரிண்ட் பண்ணுறதுக்காக டிடி அப்படிங்கிறதுக்குள்ள நான் அந்த யூசர்ஸுங்கிறத கொடுத்துட்றேன்.
போய் நான் பேஜ் நான் ரீலோட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு பி எந்தெந்த நேம் நல்லா இருக்கோ எனக்கு அது வந்து தனியாக டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ இதில் ஒரு பி இருக்குது. ஓகே, பி எது இதெல்லாம் இருக்கோ அந்த டேட்டாஸ்லாம் எனக்கு வந்துருச்சு. ஓகே, அது கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ வேறு என்ன இருக்குன்றது பார்ப்போம். ஸோ வேர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது கொடுத்துருக்குறாங்க. இந்த வேர்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த வேர் கொடுத்தீங்கன்னா வேர் என்ன காலம் நேம் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் ஒர்க்ன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எல்லாத்தையுமே நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் டெமோ உங்களுக்கு காட்ட முடியாது. ஸோ இதில் நிறையா இருக்குது. நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணுமோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அது கிடைக்கும். நீங்கள் அதை ஒவ்வொன்றா செஞ்சு பாருங்கள். ஸோ கொரிஸ்லாம் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க தான் உங்களுக்கு வந்து அது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நான் பண்ணும்போதே நிறையா உங்களுக்கு எரர்ஸ் வருது. அந்த எரர்ஸ் மூலமாக நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிறத காட்டுறதுக்காக தான் அந்த எரர்ஸ்லாம் வந்து நான் வர வச்சு உங்களுக்கு நான் அதை ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது எரர் வந்தாலும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இன்செர்ட் முடிஞ்சது. நம்ம இப்போது அப்டேட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இன்செர்ட் முடிஞ்சது, வியூவும் பார்த்துட்டோம் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அடுத்து வந்து அப்டேட். ஓகே, நம்ம காலம் வந்து நம்ம இப்போ கான்டாக்ட்ஸ் எடுத்துக்குவோம். அப்டேட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன டேட்டா சேவ் பண்ணணுமோ அதை வந்து அறையில் கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து டெமோன்னு ஒரு டேட்டா கொடுக்குறேன். இந்த அப்டேட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே டெமோன்ற வேல்யூவை ஃபஸ்ட் நேம்ன்ற காலமில் கொடுக்குறேன். ஸோ வேரில் வந்து ஐடி 1 கொடுக்க போகிறேன். ஸோ இந்த கான்டாக்ட்ஸுன்ற டேபிளில் வந்து ஃபஸ்ட்டு என்ன ஐடியில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ராஜ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் இங்கே ரன் பண்ணுறேன். எனக்கு ட்ரூ ரிட்டர்ன் ஆகுது. இப்போ அந்த டேட்டா பேஸில் போய் நான் செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகுது. ஸோ அப்டேட் கொரி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். அடுத்தது வந்து அப்டேட்டில் வேறு என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அப்டேட் ஆர் இன்சர்ட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்டேட் ஆர் இன்சர்ட்னா என்னென்னா, ஒன்ஸ் அது வந்து அப்டேட் பண்ணும்போது அந்த டேட்டா அதில் இல்லைன்னா அது வந்து டேட்டா வந்து இன்செர்ட். ஸோ அந்த அப்டேட் ஆர் இன்செர்ட்டை வந்து நீங்களே தனியாக செஞ்சு பாருங்கள். ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னா, அடுத்து நம்ம அப்டேட்டுக்கு அப்புறம் நம்ம வந்து டெலீட் பார்க்கணும். ஸோ டெலீட்ஸில் வந்து அதே மாதிரி தான் டெலீட்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவியில் டேபிளில் நம்ம டெலீட்ன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அது வந்து டெலீட் ஆகிடும். ஸோ வேர் கண்டிஷனுக்கு அப்புறம் டெலீட் என்ன கண்டிஷன் நேம் வந்து இங்கே வேர் கண்டிஷன் நம்ம அப்டேட்டில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான். ஸோ டெலீட் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டெலீட் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ட்ரங்கேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ரங்கேட் பண்ணும்போது உங்களுக்கு டேபிளில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டீபக்கிங் எப்படி பண்ணுறதுன்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ டீபக்கிங்னா என்னென்னா, இப்போ அந்த கொரி என்ன ரன் ஆகுதுங்கிறத வந்து நம்ம இப்போது செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன டேட்டா வந்து ரிட்டர்ன் ஆகுதுங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து டிடி போட்டு அந்த வேரியபிளில் வச்சு அதை நம்ம டிடி போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை வந்து டேரெக்டாகவே அந்த கொரி ரன் ஆகிற இடத்துல வந்து அதை செக் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கால் பண்ணும்போது நமக்கு அந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நான் ஃபெச் பண்ணி அந்த டேட்டா என்ன ரன் ஆகுங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கெட் மெத்தட் போடுறேன். மெத்தடில் டிடி போடுறேன். அப்போ ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. அந்த டேட்டா என்னென்ன இருக்குங்கிறது எனக்கு வந்து டேரெக்டாகவே பிரிண்ட் ஆகுது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டம்ப்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருக்காங்க. ஸோ டம்ப்பு போட்டாலும் உங்களுக்கு வந்து அதே மாதிரி டேட்டா வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ டிடிக்கும் டம்புக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, டிடி வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடும், கொரியை எக்ஸிக்யூட் பண்ண விடாது. அப்படியே ஸ்டாப் பண்ணி என்ன டேட்டா உங்களுக்கு ரன் ஆகுங்கிறத கொரியை மட்டும் உங்களுக்கு அப்படியே டிஸ்பிளே பண்ணும். ஆனால் டம்ப் வந்து அதை வந்து அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன கொரி என்ன டேட்டா ரன் ஆகுங்கிறது வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுன்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனியாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது இன்னும் டீப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்.
இதில் நீங்கள் இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ ஒன்று நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். அப்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஆர்டரிங் எப்படி பண்ணுறது, குரூப்பிங் எப்படி பண்ணுறது, லிமிட் எப்படி பண்ணுறது, எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள்.